ஹம்ஸ்டார் வந்து எல்லாருக்கும் விட்ரோல் இப்போ எடுத்துட்டோம். ஸோ அது என்ன மாதிரி விட்ரோ எடுக்கிறன்றது ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹம்ஸ்டார் ப்ரைஸ் வந்து 0.006 கிட்ட வந்து நிற்கிது. இதை ஏறி இறங்கி கொண்டு தான் இருக்குது. இப்போ லிஸ்ட்டான ப்ரைஸை விட கூட தான் நிற்கிது. லிஸ்ட்டாகக்குள்ள 0.20 இருந்தது, இப்போ 0.006 வரைக்கும் இருக்குது. ஆனால் பட் அது வந்து ஹை வந்து பார்த்திங்கன்னா நேற்று சில செகண்டில் 0.01 வரைக்கும் போனது. பிறகு மார்க்கெட் இறங்கி இப்போ இந்த ப்ரைஸில் இருக்குது. ஸோ இந்த ஏர்ட்ராப் பெண்ட் ஆகிட்டு இதில் சீசன் 2 வந்து இப்போ ரன் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் இன்றைக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது டாக்ஸ் நாங்கள் என்ன மாதிரி விட்ரோ எடுத்தோமோ அதே மாதிரி கேட்ஸோட விட்ரோலும் வந்து விரைவில் கொடுக்க போகிறாங்க. அதுக்குரிய விட்ரோலுக்குரிய ப்ரொசீஜர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அடுத்த ப்ளம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவங்களும் விட்ரோவல் கன்ஃபார்ம். மீமி5 அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறது கன்ஃபார்ம். இந்த ஹம்ஸ்டார் மாதிரி தான் ப்ரைஸும் அதுக்கு இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதுலேயும் செஞ்சுக்கொள்ளும். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கேட்டோட விட்ரோவில் என்ன மாதிரின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட கிரிப்டோகோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அதோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்கு வருவோம். முதல்ல வந்து பார்த்தோம்னா ப்ளம்முக்கு போவோம். ப்ளம் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி ப்ளம் டோக்கன் வந்து பைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்ற சொல்கிறாங்க. அது பெரிய லெவலில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதில் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இன்றைக்கி நெட்டில் உலாவி கொண்டு இருக்குது. அதே மாதிரி பைனான்ஸும் வந்து அடுத்ததாக தாங்க பியில் இருக்கிற ஒரு டோக்கன் உண்டு, பி எழுத்து வர்ற ஒரு டோக்கன் உண்டு லிஸ்ட் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆக்கள் வந்து ப்ளம்மென்று சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 டோக்கன் பேரை சொல்லியிருக்காங்க. பட் ப்ளம்முக்கு தான் சான்ஸ் கூட இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ளம்மை வந்து செஞ்சு கொண்டுருங்க. இதில் இருக்க எல்லா டாஸ்கையும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் இன்கம் இதில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல் வந்து சொல்லியிருந்தவங்க 3 ப்ளம் பாயிண்ட்ஸுக்கு ஒரு ப்ளம் டோக்கன் கிடைக்குமெண்டு. இப்போ வந்து 5ன்றாங்க 6ன்றாங்க. பட் 3 தான் பெரும்பாலும் கிடைக்கும். அதாவது உங்கள்கிட்ட 1,00,000 பாயிண்ட்ஸ் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000 இருக்குன்னா இதை 3ஆல் பிரிக்கணும். பிரித்தா வர்றது தான் கிட்டத்தட்ட 35,000-36,000 டோக்கன் மாதிரி வரும் தான். கிட்டத்தட்ட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஹம்ஸ்டார் மாதிரி தான் 0.01001 0.005 அப்படி தான் இது மேக்ஸிமம் லிஸ்ட் ஆகும். ஸோ எங்களுக்கு அது மாதிரி தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க விட்ரோல் எடுக்கிறது உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் இதை செஞ்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி மீமி5 இதுவும் வந்து விரைவில் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிளைம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதான் மிக மிக முக்கியம். லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் ஒரு இன்கம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 15வது லெவலுக்கு போயிருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதான் மிக முக்கியம். இதில் வந்து டாஸ்க்குகள் நிறைய இருக்குது. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள். விரைவாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கொள்ளுங்கள். புதுசாக இதில் வர்ற டாஸ்க் எல்லாத்தையும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்த மீமி5ல் ஏர்ன் பண்ணலாம். மீமி5 பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் தருவாங்க. அதாவது இப்போ நாங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தாலும் 551 மில்லியன் என்கிட்ட இருக்குது இதில் பாயிண்ட்ஸ். இதை வந்து ஒரு 100 கொண்டு இல்லை 1000 கொண்டு 10,000 கொண்டுன்ற மாதிரி தான் இவங்க கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. பட் இதில் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹம்ஸ்டார் மாதிரியே தான் இதுக்கும் போக சான்ஸ் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இதையும் செய்யுங்க. இதை விட இன்னொரு மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எம்பிஆர் இந்த 3 நாள் தான் இருக்குது இந்த மைனிங் எண்ட் ஆகிறதுக்கு நாங்கள் செய்கிற டாஸ்க்கை. அதுக்கப்புறம் அவங்க சீசன் 2 வந்து கொடுக்குறாங்களா என்னவோ தெரியல. அதனால் இதுலேயும் இந்த ஒரு 3 டேஸுக்கு இந்த மைனிங்கை நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் கோயின் பர் ஹவர், ப்ராஃபிட் பர் ஹவர் மாதிரி கோயின் பர் ஹவர்ன்றிருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இருந்தாலும் கோயின்களையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் ஒன்று எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது வந்து விரைவில் வந்து லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. அதனால் மிஸ் பண்ண வேண்டாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கேட். இந்த கேட்டுக்குரிய விட்ரோவல் தான் இப்போ கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணாதான் செஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் டெலிகிராம் யூஸ் பண்ண உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த கேட் டோக்கன் கிடைக்குமென்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கேட்டை வந்து மிஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8,000 வச்சு தான் கிடச்சிருக்கு. இதில் டாஸ்க்குன்னு நான் பெருசாக செய்ய மினக்கிடவில்லை. இது ஒரு வெரிஃபை ப்ராஜெக்ட். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டிக் இருக்குது. ஸோ இது வெரிஃபைடான ஒரு ப்ராஜெக்ட் தான்.
அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த இதில் டாஸ்க்குகளை செய்ய இயலுமெண்டா செஞ்சுக்கொள்ளுங்க. இதில் வந்து பாருங்கள், ஏர் ட்ராப் வந்து கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் என்ற ஒன்று இருக்கும், மற்றது நான் கஸ்டோடியல் வாலெட் என்ற ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸ்சேஞ்சுன்றதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பைனான்ஸ் மாதிரி அப்படியான எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போகும். நான் கஸ்டோடியல் வாலெட்னா வாலெட்டுகள், அதாவது மற்ற வாலெட்டுகள் எல்லாமே நீங்கள் இதுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். அதாவது ட்ரஸ்ட் வாலெட் மாதிரியான வாலெட்டுகள் தான் இதுகளுக்கு கொடுக்குறது. ஸோ நாங்கள் எக்ஸ்சேஞ்சுன்றதை கொடுத்துட்டு கண்டினியூன்றதை கொடுத்தோம்னா இதில் அவங்க கேட்டிருக்காங்க கேட் ஐயோ, பைபிட், கூகாயின் தான் கேட்டிருக்காங்க. இதில் 3ல் ஏதாவது ஒன்றை நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இல்லைன்னா பிட்கேட்டை வந்து நாங்கள் செஞ்சோம்னா எங்களுக்கு 30,000 டோக்கன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு எத்தனை பேர் கிடைக்கும், எத்தனை பேர் அதாவது எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறாங்களா என்ன மாதிரின்றது அதில் தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அதர் எக்ஸ்சேஞ்ச் வில் பி அவைலபிள் இன் 12 hours, அதாவது 12 மணி நேரத்துக்கு பிறகு மற்ற எக்ஸ்சேஞ்சுகள் இதுவும் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒருக்கா இது வடிவாக நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணுங்கள். இதில் அப்டேட்டுகளை நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். இந்த எக்ஸ்சேஞ்சில் கட்டாயம் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் டாஸ்க்குகளை செஞ்சுக்கொள்ளுங்கள். ஓகே, அடுத்து ஹம்ஸ்டாருக்கு வருவோம். ஹம்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்குது. இது ஏறுமா இறங்குமான்னு சொல்லலை. ஏன்னா கட்டாயம் கொஞ்சம் ஏறி கொஞ்சம் இறங்கி கொண்டு தான் இருக்க போகுது. இதான் இனி மார்க்கெட் நிலவரம். ஸோ சீசன் 1 முடிஞ்சு இப்போ சீசன் 2 போகுது. சீசன் 2க்கு ஒரு டாஸ்க்குகளை செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கேமுகளை ப்ளே பண்ணி இந்த டைமண்ட் எடுக்கணும். என்கிட்ட கேட்டால் எந்தளவு மினக்கடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மினக்கடால் தான் ஒரு டைமண்டே எடுக்கலாம் என்ற மாதிரி. அதனால் இது கூட மினக்கடாதீங்க. மற்ற டாஸ்க்குகளை செய்யுங்க. இதில் வேணும்னா இந்த கேம் ஓரளவு விளையாண்டிங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கும் நீங்கள் மடத்தில கணக்கு விளையாண்டால் தான் ஒரு டைமண்ட் வரும். இதே பசில்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு டைமண்ட் எடுக்கலாம். அதில் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கார்டுகளை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் செய்யுங்க. ஏனுக்குள்ளே வர்ற இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறதன் மூலமாக 10 டைமண்ட் படி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வீடியோவுக்கு இப்போ தான் தராங்க. முதல்ல ஒரு டைமண்ட் கொடுத்தவங்க இப்போ 10 டைமண்ட் கொடுக்குறாங்க, 10 டைமண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி போட்டு ஒரு தரம் பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து திருப்பி போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் இல்லை, ஒரு தரம் ஓப்பன் ஆகிட்டு இருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழித்து வெரிஃபை பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. இவ்வளோதான் இதில் இருக்க டாஸ்க்குகள். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கார்டுகளை வாங்கி கொண்டு கொள்ளுங்கள். அடுத்தது உங்களோட ப்ராஃபிட் பெர் ஹவர் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இதான் இவங்க சொல்லியிருக்க விஷயம். இதில் வந்து ஏர் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு விட்ரோல் தந்துட்டாங்க. மிச்சம் தர வேண்டியது வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லோரும் விட்ரோல் எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் விட்ரோல் வந்துட்டு என்னுடைய பைனான்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு 4,926 இப்போ டோட்டல் இருக்குது. அதாவது 2 அக்கௌண்ட்டில் செஞ்சுருந்தேன். வேறு ஒன்று பைபிட்டுக்கு கொடுத்துருந்தேன்னா இன்னொன்று இதுக்கு பைனான்ஸுக்கு கொடுத்துருந்தேன் நான். ஸோ 2 அக்கௌண்ட்டுக்கும் 2 அக்கௌண்ட் இதை கொடுத்து எடுத்திருந்தேன். இப்போ 2டையும் ஒன்றா பைனான்ஸுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். நான் சேல் பண்ணலை, கொஞ்சம் பார்த்துட்டு சேல் பண்ணுவோம். என்னென்ன இப்போ இது ஒரு $32 வருது. நான் ஒரு $50-60 தான் எதிர்பார்க்குறேன். அப்படி வந்துச்சுன்னா சேல் பண்ணுவேன், இல்லாட்டி எடுக்கட்டும் ரெண்டு வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் சேல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியாவோ அதை படி செஞ்சு கொள்ளுங்கள். சிம்பிளாக சேல் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ விட்ரோன்றதை கொடுத்துட்டு இதை சேல் பண்ணுறது என்ன மாதிரினா ட்ரேடுன்றதை கொடுப்பீங்க. ட்ரேடுன்றதை கொடுத்துட்டு இதில் வந்து இந்த மேலே சர்ச்சில் இருக்குது, திருப்பி காட்டுறேன் பாருங்கள், இந்த இருக்குது. இதில் போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு ஹம்ஸ்டார் அடிங்க. HMSTR முதலாவதாக வருது பாருங்கள். அதில் USDTயை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செல்லுன்றதை கொடுப்பீங்க. கொடுத்துட்டு செல்லுன்றதை செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு இந்த லிமிட்ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து மார்க்கெட்டுன்னு மாற்றுங்க. மார்க்கெட்டுன்னா அந்த டைமுக்குரிய ப்ரைஸ் நீங்கள் செய்யக்குள்ளே என்ன சேல் பண்ணக்குள்ளே விற்கக்குள்ளே என்ன ப்ரைஸோ அதை கொடுத்துட்டு இதில் வந்து என்ன செய்யணும், அமௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணி இங்கே வரைக்கும் இழுத்தீங்கன்னா 100% என்கிட்ட இருக்க எவ்வளோ டோக்கனோ அவ்வளோவும் வரும். அது அவ்வளோவும் என்ன செய்யும், எனக்கு செல்லாகும். $32 இருக்குது. கீழே இந்த இருக்குது செல் HMSTRன்றதை கொடுத்தோன்னா உடனடியாக அது சேல் பண்ணப்படும். சேல் பண்ணிவிட்டு எனக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் வரும்.
அதாவது எனக்கு யூஎஸ்டிடியாக வந்து சேரும். யூஎஸ்டிடியை வந்து நான் P2P டிரான்சாக்ஷன் மூலமாக யாருக்கும் சேல் பண்ணி பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். மிஸ் பண்ணாதீங்க, செய்யாதாக்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்லியிருந்தேன், இது அடுத்த ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாத்தோட லிங்கும் வீடியோ கீழே கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் எல்லா ஏர்ட்ராப்லேயும் சும்மா ஜாயின் பண்ணி சரி வைங்க. முக்கியமாக இப்போ இந்த கேட்லையும் மிமி5 அதே போல் XMBR இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.